பிஸ்லரி ஐஸ் வாட்டர் மாதிரி. காலையில் டைம் பார்த்திங்கன்னா 5:50, ஆல்மோஸ்ட் 6 மணி. செம்பரா பீக் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். 2019 வந்தோம். ஸோ ஈவினிங் ஆகிட்டு இருந்தது. நாங்கள் அங்கே சும்மா அப்படி போகிறப்போ போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, அப்புறம் அங்கே ஆளுங்களை கேட்டப்போ இல்லை க்ளோஸு அப்படின்ட்டாங்க. அதாவது பிஃபோர் கோவிட். அப்புறம் பொல்யூஷன் கூட ஜாஸ்தி பண்ணுறாங்க. பொல்யூஷன் கூட ஜாஸ்தி அப்படின்னு இங்கே தான் அந்த ஹார்ட் ஷேப்டு லேக் இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். 2023 ஃபாஸ்ட் ஃபார்வர்டட். அங்கே தான் சீதா மாதா குளிச்சதாக சொல்கிறேன். அப்படியா? சரி, நீங்கள் எக்ஸைட்டடா? சரி, ஓகே, கிளம்புறோம். 7 மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கூகுளில் போட்டிருக்கு. ஆனால் இங்கே லோக்கலில் ரூம் எடுத்தவர்கிட்ட கேட்டால் 6:30 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும், லைன் இருக்கும், 200 டிக்கெட்ஸ் தான் அலௌடு அப்படின்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கூகுளில் இல்லை. அங்கே அதுலேருந்து ஒரு 40-45 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னார் காரில். சரி, போயிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று செம்பரா பீக்குன்னு இருக்குது, இன்னொரு செம்பரா பீக் ஜீப் ட்ரெக்கிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு தெரில, போய் விசாரிச்சுனே போகணும். பார்ப்போம். அதாவது 5:50க்கு விட்டு டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. ½ அன் ஹவருக்குள்ளவே வந்துட்டோம். 6:15 6:20க்கு இங்கே இருந்தோம். அப்போவே சைடு போடுன்னு நாங்கள் வண்டி சைடு போட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் எல்லாம் க்ளோஸு, 200 டிக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. வேணா விசிட்டிங் சும்மா போய் வாட்ச் டவரும் இது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி, இப்போது ரிட்டர்ன் போயின்னு இருக்கோம். இன்றைக்கி நைட்டும் இங்கே தான் ஸ்டே அப்படிங்கிறதுனால நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்காக வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் கொடுப்பாங்களாம். டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறம் 7 மணி தான் டிக்கெட்டு ஆரம்பிக்க வைக்கிறது தான். ஸோ ஏதோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படி இப்படின்றாங்க என்னமோ. ஆனால் இன்றைக்கி டிக்கெட்ஸ் க்ளோஸ்ட். இவ்வளோ தான் சம்மரி. என்னாச்சு 4க்கு அப்போ நாளைக்கு நம்ம இங்கே வந்துடணும். ஒரு 4க்கு வரணும். 3:30 விட்டு ½ அன் ஹவர் தான் ஆகுது வர. சும்மா யார் 6, 5ன்னு சொன்னாலும் நம்பக்கூடாது. 5:10க்கே டோக்கன் கொடுத்துட்றாங்க. என்ன இது செகண்ட் டைம் இப்படி பண்ணுது? நாளைக்கு வருவோம், பார்ப்போம். ஓகே, அதாவது செம்பரா பீக்குக்கு அடுத்த நாளில் ஏன்னா செக் பாயிண்ட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தான் நம்மளது தான் மொதல் வண்டி. பின்னாடி ஒரு வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் வந்தது. நாங்கள் வந்து ஒரு 4:10 ஆச்சு. 4:10க்கு வந்துட்டோம். அங்கே செக் போஸ்ட்லேயே டார்ச் அடித்து நிறுத்தி எலிஃபெண்ட் கிராசிங் எல்லாம் இருக்கும். 5 மணிக்கு மேலே தான் விடுறது, சைடில் போடுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்பாட் வந்து மேப்டி டவுன்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தால் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. போகிற இது செம்பரா பீக் போகிற வழி தான், ஒன்றும் இது இல்லை. அதான் செம்பரா பீக் போகிற வழி தான். செக் போஸ்ட் இருக்குது, அங்கே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் டோக்கன் வாங்கிட்டு 7 மணிக்கு இது டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, மேலே வந்துட்டோம். டோக்கனுக்கு போனோம். இப்போ டைம் வந்து 4:46. ஆக்சுவலாக 4:30க்கே அவர் வந்து போங்க அப்படின்ட்டாங்க. நம்ம தான் மொதல் ஆள். அதான் போய் ஒரு சாயா போட்டு டோக்கன் வாங்கிட்டு, டோக்கன் வந்து 5:30 மணிக்கு தரேன்றாங்கல்ல. 5:30 மணிக்கு தராங்களா டோக்கனு. ஸோ அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிடணும். முதல்ல டோக்கன் வாங்கிட்டோம்பா. மொதல் ஆளாக வந்து 5வது டோக்கன் வாங்கியிருக்கோம். அதாவது கார் பார்க்கிங் பண்ண முன்னாடி போயிட்டோம். நாங்கள் அதுக்குள்ளே குரூப்பாக வந்துருக்குறவங்க ஒருத்தராக இறங்கி அங்கே போய் நின்றுட்டுருந்தாங்க. குரூப்பில் 20 பேருக்கு என்ட்ரி போட்டிருக்காங்க. சரி, ஆச்சு, ஓகே. கஷ்டம் இது, ஆனால் இங்கே வந்துட்டு வாங்குறது. டோக்கன் வாங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நல்லா தூக்கம் போட்டோம் கார்லேயே.
எல்லாம் குழு குழுன்னு இருக்குது வெளியே. போய் இப்போ 7 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. போய் வாங்கிக்கிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லான்னு இருக்கோம். ஓகே. அதான் பேர்ட் சத்தம் எல்லாம் கேட்குது. ஸோ எடுத்துட்டோம்ப்பா. ஆச்சு 1770 ரூபா. அப்புறம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்க்கு பர் பாட்டில் 50 ருபீஸ் வாங்குகிறாங்க டெபாசிட் மாதிரி. அது வந்து நீங்கள் பாட்டில்ஸ் திருப்பி கொண்டு வந்து அவங்களுக்கு வேஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர், அப்புறம் இன்னொரு யாரோ 3 பேர், ஒருத்தர் டோக்கன் நம்பர் 7ல் இருந்தார். அவங்களும் நாங்களும் சேர்த்து ஜாயின் ஆகிட்டு 1770 ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு. 2 பேர்னாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அப் டு 5% சேம் டிக்கெட் தான். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ எங்கேருந்து 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பாயிண்ட் வரைக்கும் அங்கேயே பார்க்கிங் போட்டு போக வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். போயிட்டுருக்கோம் அந்த 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ட்ரெக்கிங்க்கு. வந்துட்டோம்ப்பா. வண்டி பார்க் பண்ணிட்டு நடந்துன்னு போயின்னு இருக்கோம். ஸோ இதுதான் வியூ. நம்ம கூட வந்த அந்த 3 பேர் இவங்க தான். ஆக்சுவலாக வீடியோ கேமராவுக்கு 300 ரூபா. நாங்கள் வந்து சின்னதாக இருக்கிறதுனால பாக்கெட் கேமரா மாதிரி இது கேட்டாங்க, பவர் பேங்க் அப்படின்ட்டேன். அவங்களும் எதுவும் கண்டுக்கல. ஸோ வந்துன்னு இருக்கோம் உள்ளே செக்இன் முடிச்சுட்டு. செகண்ட் பாயிண்ட் செக்இன் வந்து 500 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ் கழிச்சு இருக்குது அப்படின்னாங்க. அங்கே தான் வாஷ்ரூம் எல்லாம் இருக்குதுன்னு போயிட்டுருக்கோம்ப்பா. எல்லாம் டீ எஸ்டேட்ஸ் தான். ஹலோ. ஆக்சுவலாக நாங்கள் 5வது டோக்கன் 7வது டோக்கன் இருந்தாலுமே நாங்கள் தான் போயின்னு இருக்கிறது. 1 2 3 4 டோக்கன்ஸ் எல்லாம் இன்னும் அங்கே டோக்கன் ஃபில் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க லேட்டு. நம்மளது அர்லியாக முடிஞ்சு போயிட்டுருக்கோம். ஃபுல் மேடாக இருக்குது. செகண்ட் செக்கிங் முடித்தோம். அங்கேயே வாஷ்ரூம் எல்லாம் ஒரு அதான் 500 to 500 மீட்டர்ஸ் இருக்குமா? ஜாஸ்தி இருக்கா? அதுதான் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்லேருந்து செகண்ட் செக் பாயிண்ட் ஒரு 800 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போயிட்டுருக்கோம். அடுத்து நாம் தான் ஸ்டார்டிங் போயின்னு இருக்கோம். வேறு யாரும் இல்லை. நம்ம கூட வந்த குரூப்பும் ஒரு லேடி மெதுவாக வராங்க. அவங்க கூட வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரின்னு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை. செக்கிங்கில் மெயினாக இது கேட்குறாங்க, லிக்கரு, சிகரெட்டு, ட்ரக்ஸ் எதாவது வச்சுன்னு இருக்கீங்களான்னு. லைட்டர் கூட இருக்கக்கூடாது. அது விட்டால் உங்கள் பேக்கில் என்ன செக் பண்ணாங்க? பிளாஸ்டிக்ஸ். அவ்வளோதான். பயங்கர மேடாக இருக்குது பாருங்கள். அங்கேயும் நிறைய பேர் நின்ட்டாங்க, பாய்ஸ் எல்லாம். இன்னும் இருக்குது போக. இதுக்கு மேலே ரொம்ப கடினம்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது.
क्या हुआ? தண்ணி கொடுக்க பார்த்துன்னு இருக்கேன். கை கழுவுங்க. நல்லா இருக்கா தண்ணி? ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. பிஸ்லரி ஐஸ் வாட்டர் மாதிரி. ஆனால் இது குடித்தா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி மலையில் வர தண்ணியில் ஏதோ ஒரு லேக் பார்த்தோம். அதுதான் ஹாட் லேக் போல் அப்படின்னா நான் கேட்டதுக்கு இல்லை இன்னும் மேலே அப்படின்னாங்க. கோயிங் ஒண்டம்மா கடைசியா பயங்கரமாக மூச்சு வாங்குது. லாஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு ஹாட் லேக். ஹாட் லேக் இவரும் வந்துட்டார். இங்கே ஆக்சுவலாக ஹார்ட் ஷேப் இதுதான் இருக்குது. ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப். எப்படி இருக்கு? இங்கே தான்ப்பா சீதா மாதவ் குளிச்சுருந்தான். எதுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஒரு சீதா மாதா குளிச்சிருக்காங்க? யாரு பேர்? கீழே தண்ணி கிடைக்கல போல். இங்கே வருத்துக்கே 2 ஹவர் குளிச்சு எப்போ போய் அந்த அம்மா சமைக்கிறது? என்றைக்குமே இது வத்துறதே இல்லையாமே. சூரியன் வரணும் இல்லையா, எவாப்ரேட் ஆகிறதுக்கும். க்ளவுடியாகவே இருக்குது. மழை தான் விழுது எப்போவுமே. பீக்கில் இருக்கு இல்லையா. பீக்கில் இருக்க நிறைய வாட்டர் ஃபால்ஸே நிறைய வத்துது. அது வாட்டர் ஃபால்ஸ்னால் தண்ணி போயின்னு இருக்கும், காலி ஆகிடுது. சரி. அந்த தேவர்மனையில் ஒரு லேக் பார்த்தோமே கிணறோட, அது கூட வத்துது இல்லையா? அது கூட வத்திட்டு இருந்துச்சு. நம்ம செகண்ட் டைம் போகும்போது. இன்னும் அப்படிக்கா போங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் சொன்னார். போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஏதோ இப்போ எப்படி தெரிந்து ஆள்ட்டு നന്നായിട്ടുണ്ട്. അടിപൊളിയാണ്. என்னோட கருத்து இஸ் வாட் ஐம் சேயிங். காக்கா கருப்பு, பேட்டா செருப்பு. கீழேருந்து செம்பரா பீக்கை பார்த்தோம். இப்போ மேலேருந்து ஊரை பார்த்துன்னு. வாட்ஸ் த பாயிண்ட்?
பரவாயில்ல இல்லை, பழத்தோல் தான் ஜி. பிளாஸ்டிக் தான் Decompose ஆகி. இது பரவாயில்ல. இங்கே இருக்க அனிமல்ஸ் ஏதாவது சாப்பிடும். எப்படி அந்த slang அ போடுறீங்க? வருது. அவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு பழமோ 2 பழமோ கொடுக்கலாம்னு பார்த்தோம். எங்க அவங்க அவனுங்க case இன்னும் கொடுத்தாங்க. அங்கேயே இருக்கானுங்க. இன்னொரு அழகான விஷயத்தை கவனிச்சேன். காற்று பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கா. மெட்டல் பைப் இருக்கு, மேலே வந்து ஹாலோவாக இருக்கு. ஹாலோவாக இருக்கு. அது பட்டு காற்று பட்ட ஆளுக்கு விசில் சத்தம் வந்து ஃப்ளூட் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. என்னடா சத்தம் பார்த்துன்னு இருக்கேன். அவ்வளோதான்ப்பா, இறங்கிட்டு இருக்கோம். ஜனங்க பாருங்க இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் இது தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, அது ஏதோ கால் மாதிரியே இருக்குது, ஃபீட் இம்ப்ரெஷன் மாதிரியே. அது ஒன்று காட்டலான்னு எடுத்தேன். இறங்கிட்டோம்ப்பா. அப்புறம் அங்கே ஏதோ செம்ப்ரா ஈகோ ஷாப்புன்னு இருந்தது. சரி, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஏதாவது கிடைக்குமோ, மெமரியாக வாங்கிப்போம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இந்த கேரளா சாண்டல் சோப் வாசனை நல்லா இருந்துச்சு. சரி, மைசூர் சாண்டல் சோப் மாதிரியே இருக்கா, பார்ப்போம் எப்படி குவாலிட்டி எது நல்லா இருக்குது பார்ப்போம் அப்படின்னு அது வாங்கியிருக்கோம். அப்புறம் அதை விட்டு அது வந்து 42 ரூபா. அப்புறம் ஒரு லெமன் கிராஸ் ஆயில் ஒன்று வாங்கினோம். இது ஃப்ளோர் கிளீனிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, ட்ரை பண்ணுவோம். யூஸ்வலாக ஃபினாயிலு அது இதுன்னு போட்டா போதுமா? ஆ நல்லா ஸ்மெல்லா எங்கேயோ வாசனை ஏன்னா இது பண்ணியிருக்கேன், ஆமாவா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இது எங்கேயோ. இந்த நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரயில்வேஸில் டெம்பிள்ஸ்லேயே எங்கேயோ பண்ணியிருக்கேன். ரயில்வேஸில் ஃபினாயில் தான் என்னமோ. சரி, அங்கெல்லாம் இது போட மாட்டாங்க. அதுதான். தெரியல. ம் எங்கேயாவது நீங்க வேற எங்கேயாவது பீச்ல யார் வீட்லயாவது ம் இல்லை, அதான் டெம்பிள்ஸில் எங்கேயாவது க்ளீன் பண்ணுறப்போ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். இது 2 வாங்கினோம். இது எவ்வளோ? இது 275. இது 100 கிராம்ஸ் 100 ml அப்படின்ற மாதிரி. ஆயில் மாதிரியே இல்லையே, ஆனால் இது தண்ணி மாதிரி இருக்குது, பார்த்தியா? அவ்வளோதான். கார் பார்க்கிங் கிட்ட போயின்னு இருக்கோம் இப்போது. அது சாப்பிட்லான்னு பார்த்துன்னு இருக்கோம். பைனாப்பிள் இருக்குது, மோர். நான் மோர் இன்னொரு கிளாஸ் கொடுங்க. இது 10 ரூபாய். ஒரு கிளாஸ் வாங்கிட்டோம், குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங்கே ஞாபகம் வருது. நல்லா இருக்குது மசாலா மோர். இன்னொரு கிளாஸ் கொடுங்க. குடிங்க நான் வேணா நான் வாங்கி தரேன். குடுங்க குடிங்க கொஞ்சம். போதும். பைனாப்பிள் ஒன்று. இது வினிகர் தானே? வினிகர் மசாலா வேணும் உனக்கு? அப்படியே கொடுங்க. என்ன போட்டுக்கோ மசாலா. கொஞ்சம் மசாலா இது என்னண்ணா? இது அது கஜுரான்னு சொல்லுவாங்க, கேக். அது ஒன்று கொடுங்க. நான் எடுத்துக்கவா? இல்லை, நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. கை இதுவாக இருக்கு.
സ്വീറ്റ് മസാല ഏട്ടാ അവർ 100 തന്നിട്ടില്ലേ ബാക്കി കൊടുത്തു ചിന്നതാണ് വൺ പ്ലേറ്റാ நல்லா இருக்கு കൈ കൊണ്ട് നേരെ 90 ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு கேக் மாதிரி മസാല ഉണ്ടാക്കി உள்ளே கெட்டியாக இருக்குது இவ்வளோ சாஃப்டாக ഏട്ടാ ഓട്ടം ഓക്കെ ഇത് ഫുഡൊക്കെ വെക്കണം മസാല மசாலா வேணுமா என்ன வேணாம் மசாலா வேணும் சாப்பிட்டு நீ சாப்பிடு ம் சாப்பிடு அப்படியே സോഡ സർബത്ത് அப்படியே தான் இருக்கான் மாங்காய் ஆனால் புளிப்பு சப்ரஸ் ஆகிடுது போல வினிகரில் போடுறதுனால புளிப்பாக இல்லை ലെമൺ സോഡ സർബത്ത് ബ്രെഡ് ഓംലെറ്റ് മാഗി നൂഡിൽസ് ടീ കോഫി ഹോർലിക്സ് ബൂസ്റ്റ് പൈനാപ്പിൾ മാംഗോ കുക്കുംബർ കേക്ക് ലെമൺ സോഡ സർബത്ത് ബ്രെഡ് ഇതാ. ഓംലെറ്റ് മാഗി നൂഡിൽസ് சாப்பிட்றேன் ஓகே வந்து காரில் ஏறி உக்காந்துருக்கோம் ஃப்ரண்ட்டு டயர் மட்டும் ரைட் சைடு 20 காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி காடுது 27 இருக்குது ஸோ செக் பண்ணோம் வரப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு ஏதாவது ஏர் லீக் ஆகின்னு என்னன்னு செக் பண்ணோம் சரி அதெல்லாம் சைட் எப்படி ஜி இருந்துச்சு செம்ரா பீக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அவ்வளோதானா நல்லா இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே அதுதானே சொல்கிறது அவ்வளோதான் சரி நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணோம் மேலே போகிற ட்ரெக் வந்து ஒர்த்து அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறது சிலது வந்து வேறு இடத்துக்கு கூட போயிருக்கோம் ஹாஃப்வேலேயே வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் மேலே போய் ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட பார்த்துருக்கோம் இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டோம் உட்காந்துருக்கோம் இப்போ வந்து டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பேரகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் கோழிக்கோடு இங்கேருந்து ஒரு எத்தனை மணி நேரம் ஜி 2.5 ஹவருக்கு மேலே காட்டுச்சு 2.5 ஹவர் 12 மணி எங்கேயும் நிறுத்தாம போனால் பார்க்கலாம் 2 மணிக்கு போயிடலாம் சரி ஓகே பாய் பாய்